வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆசனங்கள் தான் செஞ்சு பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு செய்யக்கூடிய ஆசனம் விபரீத தண்டாசனம். இந்த ஆசனம் பார்த்தீங்கன்னா உடலை சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு ஆசனம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடியது இந்த சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனத்தை நல்லா போக்கும் இந்த ஆசனம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா முட்டி வலி, இடுப்பு வலி, அதே மாதிரி ஜாயிண்ட் வலி, இதெல்லாம் நிறைய பேர் சொல்றதை நம்ம அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ நமக்கு இந்த முட்டி வலியோ, ஜாயிண்ட் வலியோ, இடுப்பு வலியோ வராம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஆசனத்தை செஞ்சு பாருங்க. நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது நமக்கு முட்டி வலி வராது, ஜாயிண்ட் வலியும் வராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதுகு தண்டுவடத்தை நல்ல சீரா வச்சுக்கும். முதுகு தண்டுவடம் நல்ல பலமா இருக்கக்கூடியது. அப்புறம் நம்ம கழுத்தை லைட்டா கொஞ்சம் சாய்ச்சி பின்னாடி தொங்க போட போறோம். அதனால நமக்கு இந்த தைராய்டு கிளாண்டு நல்லா ஆக்டிவேட் ஆகும். நல்ல நமக்கு பாத்தீங்கன்னா மூளை செல்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் போய் சேரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவலும் மூளைக்கு நமக்கு நல்ல அதிகமா போகும். இன்னொன்று நம்ம கைகளை பேலன்ஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதாவது பிளாங் பண்ணுவோம் இல்லையா, கவுந்து பிளாங் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி இதை நிமிந்துக்கிட்டு பண்ணக்கூடிய ஒரு பிளாங் மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஷோல்டர் பகுதி நல்லா விரியும். ஷோல்டர் பகுதி நல்லா விரியறதுனால இதயம் நல்லா இருக்கும், நுரையீரலுடைய இயக்கம் சீரா இருக்கும். அப்போ நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் நமக்கு குணமாகும். அதே மாதிரி கை ஸ்ட்ரென்த்தனா இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய தோள்பட்டை நல்ல இந்த ஷோல்டர் பகுதி நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தனை கொடுக்கும். நம்ம கையும் காலும் எப்போ நமக்கு ஆரோக்கியமா இருக்குதோ அப்பதான் நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய சிறுகுடல் பெருங்குடலுக்கும் கை கால்களுக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப சிறுகுடல் பெருங்குடல் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம கைகளையும் கால்களையும் நல்ல ஸ்ட்ரென்த்தனா வச்சுக்கணும். இந்த பயிற்சி நம்ம கைகளையும் கால்களையும் ஸ்ட்ரென்த்தனா வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாம உடலை சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கும் நல்ல ஓட்டங்களை சீரா கொண்டு போய் சேர்ப்பதற்கும் உதவக்கூடிய ஒரு ஆசனம். இப்போ அதை எப்படி செய்யறது அப்படின்றத இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுவாங்க. சுகாசனத்துல உட்காந்துக்குங்க, கைகளை கோத்து மடியில வச்சுக்கோங்க, கண்களை மூடிக்குங்க, நல்லா மூச்சு இழுத்து விட்டுக்குங்க. இப்ப தண்டாசனத்துக்கு வாங்க. சைட்ல திரும்பி சென்டர் பகுதிக்கு வந்துருங்க, கொஞ்சம் முன்னாடி. இப்ப கால்கள் நல்லா நீட்டி தண்டாசனத்துக்கு வந்துட்டீங்க. இப்ப கைகளை அப்படியே கொண்டு போய் பேக் சைடு கைகளை கொண்டு போய் வைங்க. விரல்கள் எல்லாம் வெளியில பார்த்த மாதிரி இருக்கட்டும். கால்கள் நல்லா சேர்ந்து இருக்கும். இப்ப அப்படியே இடுப்பு பகுதியை நல்லா தூக்குங்க. நல்ல தலை சாய்வா கீழே சாஞ்ச மாதிரி இருக்கு. விரல்கள்லாம் பாத்தீங்கன்னா நல்லா நீட்டி இருக்கு. நல்ல முதுகு தண்டை நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவா அப்படியே இடுப்பு கீழே கொண்டு வாங்க. இப்ப கைகளை கொண்டு வந்துருங்க. இப்ப அப்படியே காலை மடக்கி வஜ்ராசனத்துக்கு வந்துருங்க. நேரா திரும்பி உட்காந்துக்குங்க. கைகளை முட்டி மேல வச்சுக்கோங்க. மூச்சை கவனிங்க. இப்போ உங்களுக்கு அவங்க ஒரு 10 கவுண்டிங் செஞ்சு காட்டியிருக்காங்க. இப்போ நீங்க 10 கவுண்டிங் பண்ணுங்க. அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு இன்னொரு 10 கவுண்டிங் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு 10 கவுண்டிங். இந்த ஆசனத்தை ஒரு 3 தடவை செய்யலாம். 3 டைம் செய்யுங்க. ஒவ்வொரு டைமும் ஒரு 10 கவுண்டிங் பண்ணுங்க. நல்ல முதுகு தண்டை ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம். அடுத்த ஒரு ஆசனத்துல உங்களை சந்திக்கிறோம். நன்றி.